மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி 8. பௌலோம பருவம் தொடர்கிறது. சௌதி சொன்னார், ஓ அந்தணரே, பிருகுவின் மைந்தன் சியவனன் தனது மனைவி சுகன்யாவின் கருவறையில் ஒரு மைந்தனை பெற்றெடுத்தான். அந்த மைந்தன் தான் ஒப்பற்ற சக்தி கொண்ட பிரம்மாதி. பிரம்மாதி கிருடச்சி கருவறையில் ருருவை பெற்றான். ருரு தனது மனைவி பிரம்மத்வாரா மூலம் சுனகா என்ற மகனை பெற்றான். ஓ அந்தணரே, அபரிமிதமான சக்தி கொண்ட ருருவின் வரலாற்றை முழுவதுமாக கூறுகிறேன் கேளும். முன்பொரு காலத்தில் தவ சக்தியும் கல்வியும் எல்லா உயிரிடமும் அன்பு செலுத்தும் குணமும் கொண்ட ஸ்தூலகேசா என்ற ஒரு முனி இருந்தார். ஓ அந்தன முனிவரே, அந்த நேரத்தில் கந்தர்வர்களின் மன்னன் விஸ்வாவசு தேவலோக மங்கை மேனகையுடன் நெருக்கமாக இருந்தான். அந்த அப்சர மேனகை அவளது நேரம் நெருங்கியதும் ஸ்தூலகேசரின் ஆசிரமத்திற்கு அருகே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த புதிதாக பிறந்த குழந்தையை அவள் ஆற்றங்கரையிலேயே விட்டுவிட்டாள். ஓ அந்தணரே, மேனகை என்ற அந்த அப்சரஸ் பாசத்தையும் அவமானத்தையும் துறந்து அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த அந்தன முனி ஸ்தூலகேசர் அந்த குழந்தையை கண்டார். அது ஒரு பெண் குழந்தை என்பதை கண்டார். அதன் அழகையும் காந்தியையும் கண்டு அதன் மீது பரிவு ஏற்பட்டு அந்த குழந்தையை எடுத்து சென்றார். அந்த முனிவரின் புனிதமான இருப்பிடத்திலேயே அந்த குழந்தை நற்குணங்களுடனும் அவரது ஆசிகளுடனும் வளர்ந்தது. தெய்வீக விதிகளுக்கு உட்பட்டு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் அம்முனிவர் செய்தார். தனது நற்குணங்களாலும் அழகாலும் மற்றும் எல்லா பண்புகளாலும் அனைத்து பெண்களையும் அவள் மிஞ்சி நின்றதால் பிரம்மத்வரா என்று அந்த முனிவர் அவளை அழைத்தார். தெய்வத்திற்கு அஞ்சி நடக்கும் ருரு ஒரு நாள் ஸ்தூலகேசரின் ஆசிரமத்திற்கு அருகே இருந்த பிரம்மத்வாராவை கண்டு காதல் கொண்டான். பிருகுவின் மகனான தனது தந்தை பிரம்மாதியை தனது நண்பர்கள் மூலம் தன் ஆசையை ஏற்க வைத்தான். பிரம்மாதி வெகு தொலைவுக்கு புகழ் வாய்ந்த ஸ்தூலகேசரிடம் தனது மகனுக்காக பிரம்மத்வராவை கேட்டான். அவளது வளர்ப்பு தந்தை ஸ்தூலகேசர் பிரம்மத்வராவை ருருவுக்கு நிச்சயித்து கொடுத்தார். திருமணம் அடுத்து வரும் பூர நட்சத்திரத்தில் என நிச்சயமானது. நிச்சயம் முடிந்து சில நாட்களுக்குள்ளேயே விதிவசத்தால் அந்த அழகான கன்னிப்பெண் மற்ற பெண்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அவளது நேரம் நெருங்கி வந்தது. வழியில் சுருண்டு கிடந்த ஒரு பாம்பை காணாமல் அதை மிதித்து விட்டாள். அந்த ஊர்வனவும் கவனக்குறைவாக இருந்து அவளது உடம்பில் தனது நஞ்சு பற்களை செலுத்தி விதியின் விருப்பத்தை நிறைவேற்றியது. பாம்பால் கடிப்பட்டதும் உணர்விழந்து தரையில் விழுந்தாள் அவள். அவளது நிறம் மங்கியது, அவளது அழகும் மங்கியது. கலைந்த கேசத்துடன் கிடந்த அவளை உடனிருந்தவர்கள் கவலையுடன் கண்டனர். மிகுந்த வலியுடன் தனது மரணத்தை தழுவினாள் அவள். தூங்கிக் கொண்டிருப்பது போல கிடந்த அந்த கொடியுடையாளை மீண்டும் அந்த பாம்பு கடித்தவுடன் உயிரோடு இருந்ததை விட அழகாக தெரிந்தாள். வளர்ப்பு தந்தையும் மற்ற முனிவர்களும் அங்கு வந்து அசைவில்லாமல் தாமரை மலர் தரையில் கிடப்பதை போல கிடந்த அவளை கண்டனர். சுசுவஸ்தியாத்ரேயர், மகாஜானு, குசிகர், சங்கமேகலர், உத்தாலகர், கடர், அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஸ்வேதர், பரத்வாஜர், கௌனகுத்சியர், ஆஷ்டிசேனர், கௌதமர், பிரம்மாதி, அவருடைய மகன் ருரு மற்றும் அந்த கானகத்தில் வசிப்போர் ஆகியோர் அங்கே வந்தனர். பாம்பு கடித்ததால் தரையில் உயிரற்ற சடலமாக கிடக்கும் அந்த மங்கியை கண்டு அனைவரும் துக்கத்தில் அழுதனர். இந்த நிகழ்ச்சியால் அதிகம் பாதிக்கப்பட்ட ருரு அந்த இடத்தை விட்டு அகன்றான். இப்படியே அருள் நிறைந்த மகாபாரதத்தின் ஆதி பருவ 8வது பகுதி நிறைவடைகிறது.